ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க சொன்னது ரொம்ப சிம்பிளா நீங்க எவ்வளோ வருஷம் இப்ப உங்களுக்கு வயசு என்ன ஆகுது சார்? 25. 25. இந்த 25 வருஷம் உங்க வாழ்க்கை பயணத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து சொல்லி முடிச்சுட்டீங்க உங்களுக்கு. ஆனா, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நீங்க மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியும் சேர்ந்து தான் சந்திச்சிருப்பாங்க இல்லைங்களா? உங்களுக்கு வந்து. அது இல்லாம நீங்க இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது உங்களுக்கு வந்து. இப்ப நீங்க வந்து ப்ரீ மெச்சூர் பேபி அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ப்ரீ மெச்சூர் பேபில இருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க உடம்பு ரீதியாவோ மன ரீதியாவோ நீங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுத்திருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு உங்களுக்கு மட்டும் இல்ல உங்க பேரண்ட்ஸும் சேர்த்து உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கூலிங் லைஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வர்றீங்க உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலிங் லைஃப்ல வந்து உங்களை நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஏத்துக்கிட்டு அந்த வாழ்க்கை முறையை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்க ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஸ்கூல்ல உங்களுக்கான மரியாதை வந்து பாத்தீங்கன்னா சக மாணவர்களும் சக ஆசிரியர்களும் உங்களை சுத்தி இருக்க சமுதாயம் உங்களுக்கு எந்த மாதிரி அந்த டயத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சீங்க உங்களுக்கு வந்து ஏன்னா இது வந்து ஏங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா அந்த கஷ்டங்களை அனுபவிச்சவங்களால மட்டும்தான் அந்த வழியை வந்து பார்த்தீங்கன்னா வெளியே சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து நாங்க வெளியே இருந்து கேட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ஆனா நீங்க சொல்லும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு நம்ம இதுல இருந்து வெளியே வரணும் உங்களுக்கு வந்து நம்மள மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருந்தவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மோசமா இருந்தவங்க எல்லாம் நேரம் சாதிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கிறவங்களுக்கு வந்து அப்போ உங்களோட ஸ்கூல் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு சார் சார் என்னோட ஸ்கூல் லைஃப் வந்து பெரும்பாலும் வந்து நான் ஒரு 3-4 ஸ்கூல்ல வந்து மாறினேன் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல. அப்புறம் காரணம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன் சார், பிரைவேட் ஸ்கூல்ல. அங்க வந்து தூரம் ரொம்ப ஜாஸ்திங்கிறதுனால நம்ம போயிட்டு வர்றதுக்கே வந்து ஒரு 2 hours எடுக்கும் சார். ஸோ டெய்லி பஸ்ல போகும்போதே வாமிட் எடுக்கிறது அந்த மாதிரி உடலுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்ததுனால அது மட்டும் இல்லாம கொஞ்சம் என்ன சொல்றது பொருளாதார ரீதியாகவும் நம்மளால வந்து அதை கோப் அப் பண்ணி வர முடியாதனால அதை வந்து வந்தது. நான் வந்து ஒரு கண்டினியூஸா ஒரு சீரீஸ் மாதிரி படிச்சது ஸ்கூலு அப்படின்னா சென்ட் மைக்கேல்ஸ்ல தான் 6வதுல இருந்து 12வது வரைக்கும் படிச்சேன். அங்க வந்து என்னை வந்து டீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து என்னை வந்து மாணவனாகவும் மட்டும் இல்லாம ஒரு சொந்த பையன் மாதிரி தான் வந்து பாத்துக்கிட்டாங்க. 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க எந்த ஸ்டாஃப் கிட்ட போய் கேட்டீங்கன்னாலும் என் பேரு அவங்களுக்கு தெரியும், அவங்களும் என்ன தெரியும். இந்த மாதிரி ஸ்கூல் ஃபுல்லா வந்து எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இருந்து ஸ்டார்டிங்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலு என்னது. ஸோ பசங்க கூட வந்து அவ்வளோ கனெக்ட் வந்து ஏற்படாது நம்மளுக்கு. நம்ம வந்தது ஒரு விதம், அங்க இருக்கிறது ஒரு விதங்கும் போது நமக்கு சின்ன சின்ன உரசல்கள் வந்து ஏற்படும். சக மாணவர்களுக்கும் உங்களுக்கும் வந்து உள்ள சவால்கள் என்ன இருந்துச்சு அந்த டயத்துல? ஏன்னா அந்த டயத்துல வந்து ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்திருக்காரு, சின்ன வயசு, நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்குவப்பட்டிருக்க மாட்டோம் உங்களுக்கு வந்து. அப்ப அந்த இதை நம்ம ஏத்துக்கணும் ஃபர்ஸ்ட் இல்லைங்களா? நம்மளுக்கு அதை பத்தி அனுபவம் கிடையாது உங்களுக்கு. அப்ப நம்ம ஏத்துக்கக்கூடிய ஒரு மனநிலை வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் உங்களுக்கு. அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் தாண்டி உங்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மன அளவுல வந்து பாத்தீங்கன்னா தைரியப்படுத்துறதுக்கான வந்து பாத்தீங்கன்னா வந்து சூழ்நிலைகள் ஏதாவது அந்த இடத்துல உருவாச்சு உங்களுக்கு? உங்களை எப்படி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டீங்க? சார் ஒண்ணு எனக்கு என்ன ஆனாலும் என் தாய் தகப்புறம் வந்து பேக் போனா நிப்பாங்கன்னு தெரியும். அது எனக்கு முதல் தைரியத்தை கொடுத்தது. 2வது விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஸ்கூல்ல வந்து சில கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்கு. பட் அது எல்லா மனிதர்களுக்குமே வந்து நடக்கிறது தான். அந்த நேரத்துல ஆர்வ கோளாறுல வந்து பசங்க பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம், சண்டை போடுறது, அதுக்கப்புறம் அடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எல்லார் லைஃப்லயும் வந்து ஜேர்னி நடக்கிறது தான். ஸோ அதை வந்து நான் பெருசா எடுத்துக்க இல்லை சார். என்னோட பர்சனல் பிலோசபி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சந்தோஷமான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சிருப்பேன். கசப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதுல இருந்து ஏதாவது ஒரு மெசேஜ் எடுத்துட்டு அதை அதோட மறந்துடுவேன். அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டே போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்துல என்னை வந்து அடிச்சு இது பண்ணவங்க தான் இன்னொரு கட்டத்துல எனக்கு வந்து வரும் பொழுது திக்கஸ்ட் ஃப்ரெண்டாவும் மாறி இருக்காங்க. ஸோ நம்ம அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. அப்பப்போ நமக்கு என்ன நல்லது அதுல இருந்து கிடைக்குதோ அதை வந்து எடுத்துட்டு போகணும். பட் ஒரு மாற்றுத்திறனாலேயே நம்ம இருக்கும்போது நமக்கு சவால்கள் வராம இருக்காது, கண்டிப்பா வரும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனோ இயற்கையோ நீங்க எதை நம்புனீங்கனாலும் சரி, அது வந்து நமக்கு வந்து
அந்த டைம்ல ஹெல்ப் பண்ணிடுவாங்க சார். ஒன்று டீச்சர்ஸ் மூலமாவோ இல்லை பேரண்ட்ஸ் மூலமாவோ இல்லை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாவோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க. அப்படிதான் வந்து எனக்கு வந்து போச்சு. நான் வந்து அதீதமா வந்து சந்தோஷமா இருந்தது எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11th 12th படிக்கும்போது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்லாம் எங்க அப்பா எனக்கு ஒரு பாதுகாப்பாரன் மாதிரி இருப்பாரு. ஏன்னா என் ஸ்கூல்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்னால. ஸோ அதனால பசங்க எவனும் என் பக்கத்திலேயே வர வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஜெல் ஆக மாட்டாங்க. நல்லா படிப்பேன், டீச்சர்ஸ்க்கெல்லாம் இருக்கும். என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் என் கூட ஜெல் ஆவாங்க. ஆனா 11th 12th அப்படி கிடையாது. அப்பா கொஞ்சம் வந்து அவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்துட்டாரு. அதனால பசங்கள்லாம் என் கூட ஜெல் ஆக ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப ஜாலியா இந்த இது அப்படிதான். அவனுங்க வந்து என்னை ஒரு டிஃப்ரெண்ட் ஏபிளாவே பார்க்க மாட்டாங்க. அவனுங்கள ஒத்தனாதான் என்னை பார்ப்பானுங்க. இப்போ வரைக்கும் போன மாசம் வரைக்குமே என்னை வந்து மாசத்துக்கு ஒரு டைம் இல்லை 3 மாசத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போவாங்க. எனக்கு என்னென்ன கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் வந்துருவானுங்க. சந்தோஷம் வரும்போது ஜாலியா நாங்க எல்லாம் சேர்ந்து இது பண்ணிக்குவோம் சார். ஸோ அவங்க தான் நான் என்ன பண்ணாலும் சரி, அவங்க தான் வந்து கூட இருக்கிறது இப்போ வரைக்கும். ஸோ கல்லூரி பருவத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஜாலியான பீரியட் சார். தப்பு பண்றவனுக்குமே வந்து இதுதான் தப்புன்னு தெரியாது. அதை அவன் ரியலைஸ் பண்றதுக்கும் வந்து ஒரு 2-3 வருஷம் ஏற்படும். ஏன்னா டீனேஜுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஓரளவுக்கு நமக்கு வந்து எப்படி சொல்றது பக்குவம் வந்து அடைவோம். ஸோ அது வரைக்கும் பண்ற தவறுகளை வந்து நம்ம தவறாவே எடுத்துக்க முடியாது. ஏன் கல்லூரியில எனக்கு சுத்தமா இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடந்ததே கிடையாது. கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தா போச்சு. என்னோட டீச்சர்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடவே இருந்தாங்க, படிச்சோம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம கொரோனா வேற வந்து 2 வருஷம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு எங்க பாண்டிங்க. அப்புறம் நான் எம்ஏ படிச்சேன். அங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூட இருந்தாங்க. அதெல்லாம் தான் இருந்ததே ஒழிய ப்ராப்ளம்ஸ் நான் சொன்ன மாதிரி எனக்கும் இருந்தது. எல்லா ஸ்ட்ரகிளும் இருந்தது. உடல் ரீதியாகவும் இருந்தது, மன ரீதியாகவும் இருந்தது. அந்த டைம் தான் என்னை ரொம்ப வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடிஞ்சது. நான் யாருங்கிறத வந்து அப்பதான் படிச்சுக்க முடிஞ்சது ஸ்கூல் டைம்ஸ்ல இதெல்லாம். ஸோ நான் கசப்பான எதையும் ஞாபகம் வச்சுக்க விரும்புறது இல்லை. ஓகே, நல்ல விஷயம். உங்களுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு வந்து தோல்விகளும் துன்பங்களும் சவால்களும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை வந்து மெருகேற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வந்து. ஏன்னா அதை பார்க்காத யாருமே வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியாது. அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உங்க பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து இதெல்லாம் கடந்து வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நம்மளுக்கேற்ற ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க முடியும், அதை நோக்கி பயணம் பண்ண முடியும் உங்களுக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து. இப்போ இந்த ஸ்கூல் லைஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு தூணா இருந்திருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க உங்களுக்கு வந்து நான் வந்து அதை டைரெக்டாக வந்து ஒரு புக்ஸையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசனையோ படிக்க முடியாது. யாராவது வந்து படிச்சு காட்டினாங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல ஏற்றிப்பேன் உங்களுக்கு. அதை எடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு வந்து. இப்போ நிறைய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சு மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றணும் அப்படின்னாலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்களுக்கு வந்து விடிய விடிய உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க உங்களுக்கு வந்து. ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனப்பாடம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து இந்த மக்கு படிப்பு அப்படிம்பாங்க உங்களுக்கு வந்து ஃபுல்லாக அதை எடுத்து வந்து மனப்பாடம் பண்ணி வந்து கக்குவாங்க உங்களுக்கு வந்து. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ஒருத்தவங்க சொல்றாங்க, அதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மண்டையில வந்து பார்த்தீங்கன்னா ஏத்துக்கிட்டு அது என்ன வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரகிச்ச பிறகு தான் நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நீங்கள் கொண்டு வர முடியும் உங்களுக்கு வந்து. இப்போ இந்த திறமையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வளர்த்துக்கிட்டீங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விடிய விடிய படிக்கிறாங்க. நான் முதல் மார்க் எடுக்கணும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வரணும், காலேஜ் ஃபஸ்ட்டாக வரணும், உங்களுக்கு மாவட்ட ஃபஸ்ட்டாக வரும், மாநில ஃபஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு விடிய விடிய பிள்ளைங்க படிக்கிறாங்க. ஆனால் அவங்க மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஆகிறதே இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தவங்க சொல்லி கேட்டு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமில் கொண்டு வந்து இன்னைக்கு இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப்பர் செகண்ட்ல வந்திருக்கீங்க உங்களுக்கு வந்து. இந்த திறமை உங்களுக்கு எப்படி வந்தது உங்களுக்கு வந்து? இதுக்காக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சவால்கள்லாம் சந்திச்சீங்க உங்களுக்கு வந்து? இதுக்கான அனுபவத்தை சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏதோ ஒன்றும் வந்து பயிற்சினா நம்ம ஒன்று ஸ்டார்டிங் இனிஷியல்லே வந்து நம்ம இது பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா அதுல இருந்து புதுசா கத்துக்க தான் லேட் ஆகுமே ஒழிய நம்ம ஏற்கனவே ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம் அது பண்றதுக்கு வந்து நமக்கு இது கிடையாது. என் தாத்தா என்னோட சின்ன வயசுல இருந்தே வந்து அவரு வந்து என்னை வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டு அவரு வந்து படிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நான் 6th போற வரைக்குமே வந்து அவரு இருந்தாரு. அது வரைக்குமே வந்து அவர் படிச்சு சொல்லுவாரு. நான் அப்படியே கேட்டுட்டு டெய்லி ஹோம்ஒர்க்கா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் அவரு சொல்ல சொல்ல அப்படியே கேட்டுட்டு படிச்சது வந்து எனக்கு அப்படியே வந்து அடாப்ட் ஆகி போச்சு. ஸோ நம்ம அப்படி படிச்சதுனால தான் வந்து என்னால் வந்து அந்த அடாப்டேஷன் வந்து எனக்கு
ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இருந்தே கிடைச்சதுனால என்னால வந்து அதை வந்து ஈஸியா வந்து அடாப்ட் பண்ணிக்க முடிஞ்சது. இன்னும் வந்து சொல்லணும்னா என்னோட காலேஜ்ல பிஏ எம்ஏ 2 வருஷம் 5 வருஷம் கோர்ஸ்லயும் லஞ்ச் பேக் எடுத்துட்டு காலேஜ் போய் லஞ்ச் பேக்கோட வெளியே வந்த ஆளு நான் ஒருத்தன் தான். லஞ்ச் பேக்கோட டிகிரி வாங்கின ஆள் நான் ஒருத்தன் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் புக்கு எல்லாம் எடுத்துக்கிட்டு புக்கு நோட் புக் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அவங்களும் கிண்டல் பண்ணுவாங்க, கூச்சமே இல்லாம லஞ்ச் பேக் எடுத்துட்டு வந்து லஞ்ச் பேக்கோட பொரியடான்னு. அதெல்லாம் சோ அப்படிதான் நான் கேட்டு ஸ்கூல் டைம்ஸ்ல இருந்து படிச்சது. இது வந்து எனக்கு என் ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவங்களும் வந்து எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் சொன்ன உடனே சரி இப்படி உங்களுக்கு நான் வாலண்டியர்ஸ் வச்சு தரேன், அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் வந்து ரெக்கார்டரை வச்சு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி அவங்க சொல்ல சொல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க போனதுக்கு அப்புறம் அதை வந்து கேட்டு கேட்டு பார்ப்பேன். ஒரு டைம் கேட்டா எனக்கும் கூட வந்து ஞாபகம் இருக்காது சார். நான் மறுக்க மறுக்க கேட்டு வந்து அதை வந்து மண்டையில ஏத்தணும். ஏத்துனாதான் வந்து ஞாபகம் இருக்கும். எனக்கு என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து ஒரு விஷயத்த புரியாம படிக்கவே மாட்டேன், மகப் பண்ணி படிக்க மாட்டேன். எனக்கு அந்த விஷயம் புரிஞ்சாதான் படிப்பேன், இல்லைன்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு கூட போயிடுவேன். புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட பேசிக் இதுவாகவே இருந்ததுனால ஸோ என்னால் ஈஸியாக வந்து மைண்ட்ல ஏற்றிக்க முடிஞ்சுது. சந்தோஷம் உங்களுக்கு. இப்போ நீங்க என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சார்? உங்களுக்கு வந்து அதை பத்தி உங்க படிப்பை பத்தி சொல்லுங்க சார். நான் இப்போ எம்ஏ எக்கனாமிக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். எதுக்காக படித்தேன் அப்படின்னா யூஜி என்ன படிச்சீங்க சார்? யூஜியும் எக்கனாமிக்ஸ் தான். பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே எக்கனாமிக்ஸ் தான் படித்தேன். தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா சார்? ஆங்கில வழி தான். ஆங்கில வழியை தான் படித்தேன். ரெண்டே ரீசனுக்காக தான். ஒன்று வந்து யூபிஎஸ்சி. நாங்க படிக்கிற டைம்ல வந்து யூபிஎஸ்சிக்கு ரிலேட்டடான சப்ஜெக்ட் ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா லா எடுப்பாங்க, எக்கனாமிக்ஸ் எடுப்பாங்க, ஹிஸ்டரி எடுப்பாங்க. இது 3 தான் ஆப்ஷன். ஸோ நான் வந்து என்னோட 2வது ரீசனையும் மைண்ட்ல வச்சுட்டு எடுத்தேன். ஸ்கூல் டைம்ல என்னோட எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸோட டீச்சிங் ஸ்டைல் என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு. ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது ஸ்கூல் டைம்லயே நான் முடிவு பண்ணிட்டேன். அது யூபிஎஸ்சிக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால்தான் நான் வந்து பிஏ எம்ஏ ரெண்டுமே வந்து எக்கனாமிக்ஸ்ல பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சிக்குள்ள எப்படி வந்தீங்க சார்? யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் சார் எனக்கு 6வதுல இருந்தே வந்து இதுக்கான விதை வந்து விழுந்துருச்சு. ஒரு சீஃப் கெஸ்ட் கிட்ட கேட்டேன். அவர் வந்து ஆர்மி சம்பந்தப்பட்டவர். அவர்கிட்ட போய் நான் ஆர்மியில போய் சேரணும் அப்படின்னு கேட்டேன். உங்க ஸ்பெஷலி ஏபிள்டு குவாலிட்டிக்கு ஆர்மி செட் ஆகாது, சிவில் சர்வீஸ் ட்ரை பண்ணுங்க அப்படின்னாரு. நமக்கு இப்போ சிவில் சர்வீஸ் எல்லாம் தெரியாது, கலெக்டர் ஐஏஎஸ் அது மட்டும் தான் தெரியும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஹோல் அந்த 12th முடிகிற வரைக்குமே வந்து ஏமா இருந்துச்சு. காலேஜ் போற வரைக்கும் அதான் இருந்துச்சு. காலேஜ் போனதுக்கு அப்புறம் ஒன்ஸ் நான் வந்து யூஜி வந்து கொரோனால போயிருச்சு. பிஜி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு எக்ஸாம் இருக்கு யூபிஎஸ்சி, நம்ம வந்து இதை வந்து இவ்வளவு படிக்கணும், இவ்வளவு எழுதணும் அப்படிங்கிற பேசிக் நாலேஜ் எல்லாம் எனக்கு காலேஜ்ல வந்து கிடைச்சது. ஒன்ஸ் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி சென்னையில இருக்காங்க. அவங்க ஆன்லைன்ல வந்து எனக்கு கோச்சிங் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஆன்லைன் கோச்சிங் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. காலையில டெய்லியும் 9 to 5 வரைக்கும் படிக்கணும். அப்புறம் 5ல இருந்து 1 மணி நேரம் பிரேக் எடுத்துக்குவோம். 6ல இருந்து 11 மணி வரைக்கும் நாங்க பசங்க படிப்போம். அந்த மாதிரி படிச்சோம். அப்புறம் மெயின்ஸ்ல வந்து ஒரு 14 hours வந்து படிக்கணும். அந்த மாதிரி படிக்கிறது. அப்புறம் இன்டர்வியூ டைம்ல இன்டர்வியூக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த மாதிரி தான் சார் என்னோட யூபிஎஸ்சி ஜெர்னி ஃபுல்லாவே போச்சு. இதுல கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது. இன்னொன்னு நான் மூவ்னா எனக்கு கூடவே வந்து ஒரு ஆள் வரணும். ஸோ எங்க அப்பா வரணும். அப்பா வந்தாருன்னா வீட்டுக்கு வருமானம் அடிப்படும். அவர் கடையை சொன்ன மாதிரி அவரோட கடையை வந்து ஒரு 8 மாசம் வந்து மூடிட்டாரு. இதுக்கு முன்னாடி எனக்கு காலேஜ் கூட்டிட்டு போய் விடணும். அவர் வந்து நான் ஒரு டைம் காலேஜ் போனேன்னா அவர் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் காலேஜ் வரணும். 18 கிலோமீட்டர். ஸோ வந்து அவருக்கு வேலையே வந்து விட்டுருச்சு. அவருக்கு வந்து ஆர்டர் எடுத்து பண்ற வேலை தான். ஸோ அவருக்கு
பகல் ஆர்டர் போய் நைட் ஆர்டர் மட்டும்தான் தங்குச்சு. இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் அம்மா வந்து வீட்டுல வந்து அவங்க வீட்டுல பாத்துக்கிட்டா தான் நாங்க வந்து இவ்வளவு தூரம் போய் பண்ண முடியும். ஸோ அவங்க பண்ணக்கூடிய சாக்ரிஃபைஸ் இது எல்லாமே ஒரு கூட்டு முயற்சின்னு சொல்லலாம். நான் மெயினா இதுல யார கிரெடிட் கொடுக்கணும்னு விரும்புறேன்னா என்னுடைய மென்டாரு, அதுக்கப்புறம் எனக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நிறைய பேர் உதவி பண்ணாங்க. யாருன்னே தெரியாது, டைம் தான் பார்த்திருப்பேன், அவங்க வந்து உதவி பண்ணாங்க. ஸோ அப்துல்லா ஃப்ரீதா இருக்கிறதுலயோ இல்ல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிறதுலயோ என்ன கேட்டீங்கன்னா எந்த ஒரு ப்ரோஜனமும் ஒரு இன்ஸ்பிரேஷனும் இல்லைன்னு சொல்லுவேன் சார். ஏன்னா என்னால ஒரு 2 பேரையும் 3 பேரையும் தான் உருவாக்க முடியும். ஆனா என்ன உருவாக்குனவங்க அவங்க எல்லாரும் தான். அவங்கள மாதிரி அந்த வாலண்டியர்ஸ் மாதிரி எனக்கு ஒரு பிரதிபலன் எதிர்பார்க்காம வந்து ஹெல்ப் பண்ணவங்க மாதிரி நீங்க இருந்தீங்கன்னா, நீங்க இன்ஸ்பயர் பண்ணீங்கன்னா என்ன மாதிரி எத்தனையோ லட்சம் பேரை நீங்க உருவாக்கலாம். சோ அவங்கள மாதிரி இருங்க, என்கிட்ட இருந்து நல்லதை எடுத்துக்கோங்க. கண்டிப்பா. அதாவது நம்ம லட்சியங்களும் வந்து நம்ம நோக்கங்களும் தெளிவா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா மனித ரூபத்தில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா உதவிகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம வருஷம் ஃபுல்லாக வந்து உலகம் ஃபுல்லாகவே சொல்லிக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதை தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சு அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு வந்து இதில் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தமிழ் வழியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நீங்கள் ஐஏஎஸ்ல கம்ப்ளீட் பண்ணதான் சொன்னீங்க இல்லைங்களா. உங்களுக்கு வந்து வேறு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் படிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தடங்களாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹையர் போஸ்டிங்க்கோ இல்லை ஹையர் எக்ஸாமுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தயக்கத்தை வச்சுட்டு உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்டோட உங்களுக்கு முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வந்து தமிழ் படிச்சா இதுல என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு, தமிழ் மட்டுமே வந்து தமிழ் வழியில மட்டுமே படிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த யூபிஎஸ்சில என்னென்ன மாதிரி அங்கீகாரமும் வாய்ப்புகளும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் உருவாக்கி கொடுக்குது. உங்களுக்கு தமிழ் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவமானகரமானது கிடையாது. உங்களுக்கு அது வந்து உங்களை வாழ வைக்கும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாற்றும். உங்களுக்கு அது சமுதாயத்தை மாற்றும் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஒரு மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு இந்த தமிழ் வழியில வந்து பாத்தீங்கன்னா வந்து படிக்கிற மாணவர்களுக்கு இதுல என்னென்ன வாய்ப்புகள் அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிற பத்தி தெளிவா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும்னா நம்ம வந்து தமிழ்ல வந்து மெயின்ஸ் எழுதலாம், அதுக்கப்புறம் இன்டர்வியூவும் தமிழ்லயே கொடுக்கலாம். மெயின்ஸ்னா என்ன சார் உங்களுக்கு? அதாவது புது மாணவர்கள் வந்து யூபிஎஸ்சி ட்ரை பண்ணா அவங்களுக்கு என்னங்கற சொல்றேன். நான் 2 வரியில ஈஸியா முடிச்சேன் சார். யூபிஎஸ்சிங்கிறது வந்து ஒரு எக்ஸாம் கிடையாது, அது எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஒரு போர்டு. சிஎஸ்சிங்கிறது தான் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ங்கிறது தான் யூபிஎஸ்சி எக்ஸாம் உடைய பேரு. ஓகேங்களா. இதுல வந்து மொத்தம் 3 பேப்பர் இருக்கு, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ்ங்கிறது வந்து ஒரு எலிமினேட்டரி பேப்பர், அதாவது நீங்க எக்ஸாம் எழுதுனீங்கன்னா பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ள வந்துருவீங்க, இல்லைன்னா அப்படியே வெளியில போயிருவீங்க. அது என்ன எக்ஸாம் சார்? அது என்ன மாதிரி வந்து கேள்விகள் வரும்? அது வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மாதிரி வரும். ஓகே, அது என்ன வரும் சார்? 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஒரு கொஸ்டினுக்கு, நீங்க அதுல ஒரு ஆப்ஷன் வந்து எடுக்கணும். இல்ல அது எந்த எது சம்பந்தமா கேட்பாங்க உங்களுக்கு? எது சம்பந்தமா வரும்? அதுல வந்து ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்கு சார். இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு 4 சப்ஜெக்ட் சொல்லலாம்னா ஹிஸ்டரி சொல்லலாம், ஜியோகிராஃபி சொல்லலாம், எக்கனாமிக்ஸ் சொல்லலாம், என்விரான்மெண்ட் சொல்லலாம், கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு 7 சப்ஜெக்ட் இருக்கு. இதுக்குள்ள இன்னும் கேட்பாங்க, எம்சிக்யூவா தான் கேட்பாங்க, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் கேட்பாங்க. இது வந்து ஒரு எலிமினேட்டரி டெஸ்ட். எப்படி சொல்றேன்னா 13 லட்சம் பேர் எழுதுனாங்கன்னா இதுல பாஸ் பண்றவங்க 13,000 பேர். அந்த மாதிரி எலிமினேட் பண்ணி கொடுக்க இது வந்து உதவும். சீரியஸான கேண்டிடேட் யாரு, நல்லா படிக்கிறவங்க யாருன்னு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்ட் வச்சு வருமா சார் உங்களுக்கு? ஆமா சார், ஒரு வருஷம் நம்ம ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எல்லாரும் படிச்சிருவோம், படிச்சுட்டு தான் எக்ஸாம் எழுத போவோம். அப்படி போனோம்னா ப்ரிலிம்ஸ் வந்து கட்டம். இப்ப இந்த ஒரு வருஷம் நீங்க படிக்கிறேன்னு சொல்றீங்களா சார், இது வந்து நீங்களா வந்து வீட்ல ப்ரிப்பேர் பண்றதா இல்ல ஏதாவது இன்ஸ்டிடியூட் போய் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதா? அது வந்து 2 வழி இருக்கு சார். இப்போ என்ன மாதிரியான நபர்கள் வந்து இன்ஸ்டிடியூட்ல போய் படிச்சோம் இந்த என்டையர் ஜர்னில. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸும் மற்றும் மெயின்ஸுக்கு வந்து அவங்க வீட்லயே உட்காந்து படிச்சுட்டு, ஏன்னா எல்லா சோர்ஸும் வந்து இன்டர்நெட்டு அந்த மாதிரி இதுல இருக்கு,
ஸோ அவங்க வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இன்டர்வியூக்கு மட்டும் அகாடமி போவாங்க. ஆனா அகாடமியோட துணையும் வந்து நமக்கு தேவைப்படும் சார். ஏன்னா இது வந்து 2 வருஷம் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். அப்போ நமக்கு 2 வருஷம் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி வேணும், ஒரு கைடன்ஸ் வேணும்னா நமக்கு அகாடமியோட துணை வேணும். அதுக்கப்புறம் மார்க் இன்டர்வியூ எல்லாம் போகும்போது நமக்கு அங்க போய் ரியல் இன்டர்வியூல பயம் இருக்க கூடாதுன்னா இங்கே நம்ம வந்து ஒத்திக்க பார்த்துட்டு போகணும். அதுக்கு வந்து அகாடமியோட சப்போர்ட் இருக்கணும். அதுக்கு வந்து தமிழ்நாட்டோட அரசு வந்து டிஎன் ஸ்கில் டெவலப்மெண்ட்னு இப்போ வச்சிருக்காங்க. முன்னாடி வந்து நான் முதல்வன் ஸ்கீம்னு இருந்தது. அதுல வந்து நிறைய பேர் வந்து மெயின்ஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு பினான்சியல் சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. அங்கேயே வந்து தங்கி படிச்சுக்கலாம். நல்ல சூப்பரா இருக்கும். என்விரான்மெண்ட்ல இருந்து எல்லாமே அவங்களே இன்டர்வியூ வரைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமா சார். 25,000 ரூபாய் கொடுப்பாங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணனா. மெயின்ஸ் பாஸ் பண்ணனா 50,000 ரூபாய் கொடுப்பாங்க. மெயின்ஸ்னா ஒண்ணும் இல்ல சார். நம்ம வந்து எஸ்ஏ டைப்ல ஆன்சர் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் மாதிரி எழுதுறதுதான். இவ்வளவு கொஸ்டின்ஸ் அவங்க கொடுத்துருவாங்க. இவ்வளவு நேரத்துக்குள்ள நம்ம அதுக்கான ஆன்சர் வந்து எழுதணும். ஆமா சார். 9 பேப்பர் இருக்கும். அதுல வந்து GS 1, 2, 3, 4 இந்த 4 சப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டாட்டிக்கா அங்க சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஜெனரல் ஸ்டடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல வந்து நமக்கு ஜிகேங்கிறது வந்து ஜெனரல் நாலேஜ் சார். நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஜெனரல் ஸ்டடிஸ்ங்கிறது வந்து இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கணும், இதெல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படிங்கிற ஜெனரல். ஆமா சார். ஹிஸ்டரி வரும் சார். GS 1 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிஸ்டரி, சொசைட்டி இந்த மாதிரி வரும் சார். GS 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா மெயினா பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி வரும். GS 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி வரும். GS 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்திக்ஸ் அந்த மாதிரி வரும். சோ இப்படி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொன்று இருக்கு சார். அதுக்கப்புறம் ஆப்ஷனல் 2 பேப்பர். அது ஆப்ஷனல் பெரிய லிஸ்டே இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் சார். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா 9 பேப்பரு நீங்க ரிட்டன் டைப்ல எழுதணும். டெய்லி 2 மணி நேரம் படிச்சா போதும். டெய்லி 2 கொஸ்டின் எழுதி பழகினா போதும். நீங்க ஈஸியா மெயின்ஸை வந்து பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸ்ல நல்ல மார்க் நீங்க எடுத்துட்டீங்கனாலே இன்டர்வியூ பார்த்து பயப்பட தேவையில்லை. நிறைய பேருக்கு எங்க வந்து யூபிஎஸ்சி வந்து கிடைக்காம போகும்னா இன்டர்வியூ பார்த்து பயப்படும் போது கிடைக்காது. மெயின்ஸ்லயே நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம், நம்ம கட் ஆஃப் தாண்டியும் நல்ல மார்க் வரும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா இன்டர்வியூ வந்து பயம் இல்லாம அட்டன் பண்ணுவாங்க. அப்படி அட்டன் பண்ணும்போது பயம் இல்லைன்னா நம்மளோட குவாலிட்டிஸ் எல்லாம் வெளியில நல்லா தெரியும். தெரிஞ்சா அவங்க ஈஸியா எடுத்துருவாங்க. இப்போ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தா ஒரு கட் ஆஃப் வச்சிருக்காங்க சார் உங்களுக்கு. அதுல நீங்க என்ன ஸ்கோர் பண்ணீங்க சார்? எனக்கு அப்ரோப்ரியேட்டா அந்த மார்க் தெரியல இப்போதைக்கு. பட் என்னோட கட் ஆஃப் தாண்டி தான் ஸ்கோர் பண்ணீங்க உங்களுக்கு. இதுல மெயின்ஸ்ல வந்து அது ஞாபகம் இருக்கா சார்? மெயின்ஸ்ல வந்து 870 பிளஸ் தான். ஓகே. உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் டாப் என்ன இருந்தது அதுல சார்? அது தெரியல சார். ஆனா இதுலயும் என்னோட மெயின்ஸ் மார்க்லயும் கட் ஆஃப் வந்து தாண்டி தான் இதுக்கு அடுத்து மெயின்ஸ்க்கு அடுத்து என்ன வரும் சார்? இன்டர்வியூ சார். இன்டர்வியூல என்ன பண்ணுவாங்க ஆக்சுவலி? இன்டர்வியூல வந்து ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இனிஷியல் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல நம்ம படிச்ச நாலேஜ வந்து அப்படியே வச்சிருக்கணும். ஆமா சார். அப்படியே வச்சிருக்கணும். அதை வந்து நம்ம வந்து அந்த லீவ் எல்லாம் வரும் சார். நடுவுல லீவ் வரும். மெயின்ஸ் முடிஞ்சு ஒரு 2 மாசம் லீவ் வரும். அதுல வந்து அதை வந்து விட்டுறாம ரிவைஸ் பண்ணி நல்லபடியா வச்சுக்கிட்டு. ஆமா சார். பண்ண உடனே அதை வச்சு கொண்டு போகணும். இன்டர்வியூ கொண்டு போய் உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் கோயம்புத்தூர்ல வந்து வரேன்னா கோயம்புத்தூர் என்ன, கோயம்புத்தூர்ல என்னென்ன கொண்டு வராங்க, இங்கதான் நான் சொன்ன வார்த்தை வந்து மாறுது. சிவில் ஆஸ்பிரண்டா இருந்து சர்வெண்டா வந்து நம்ம மாறுறோம். சோ நம்ம கோயம்புத்தூரை பத்தி நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, டீடைல் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதெல்லாம் நம்மளை பத்தி நம்ம ஒரு டீடைல் கொடுத்துருப்போம். அதை வந்து ஃபுல்லா படிக்கணும்னா புரிஞ்சு படிக்கணும். நம்ம எதுக்காக இதை கொடுத்தோம், ஏன் கொடுக்கணும், இதுல இருந்து எப்படி எல்லாம் போர்ட்ல கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கணும். 2வது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இது 2 தான் இன்டர்வியூல. இதை தாண்டி வேற எதுவும் வராது. 3வது விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து
மார்க் இன்டர்வியூ உங்களுக்கு வந்து பயமா இருந்துச்சுன்னா, இன்டர்வியூ பயமா இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா வந்து கொஞ்சம் நிறைய மார்க் இன்டர்வியூ எடுத்துக்கலாம். ஆனா சில பேர்த்துக்கு வந்து அந்த பயம் இருக்காது. அவங்க எல்லாம் மார்க் இன்டர்வியூ தவிர்த்துட்டு நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாவே இன்டர்வியூ கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம மார்க் இன்டர்வியூல வந்து ஓரளவுக்கு ஃபேக்சுவலா ரெடி பண்ணிட்டு போவோம். மெயின் இன்டர்வியூல வந்து அந்த மாதிரி இருக்கு எனக்கு இல்ல. போர்டுக்கு போர்டு மாறுபடும். ஸோ நம்ம பயப்படாம நல்லா தூங்கி எணிச்சிட்டு நல்லா மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுட்டு போனாலே போதும், இன்டர்வியூல பாஸ் பண்ணிடலாம். முக்கியம் நம்ம அந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ல எடுத்த நாலேஜை அப்படியே வந்து வச்சு அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். நீங்க இத ஒரு கலெக்டரா இருந்தா நீங்க படிச்சதை வச்சு அந்த டிஸ்ட்ரிக்டை எப்படி எல்லாம் பாத்துக்கீங்க, ஜியாகிரபிக்கலா அந்த டிஸ்ட்ரிக்டை எப்படி பார்ப்பீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹிஸ்டரி என்னன்னு பாப்பீங்க. அந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். அந்த மாவட்டத்தோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் தெரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு வந்து அந்த மாவட்டத்தை பற்றி புரிஞ்சு வச்சிருக்கவங்களுக்கு அந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கற்று வச்சுக்கணும் இல்லைங்களா. உங்களுக்கு இதை வந்து பாடத்தை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபீல்டு ஒர்க்கை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா சிவில் சர்வீஸ்ங்கிறது வந்து மக்களுக்கு தான் சர்வீஸ் பண்ண போறவங்களுக்கு வந்து அதுக்கான விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூல கேட்கறாங்க இல்லைங்களா. உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளவு நாள் நடக்கும் சார் உங்களுக்கு, இல்லை ஒரே எக்ஸாம் தானே? அது வந்து இன்டர்வியூ வந்து ஒரே இதுதான். மேக்சிமம் வந்து எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ், சில பேருக்கு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி நடக்கும். அவ்வளவுதான் மேக்சிமம் நடக்கும். 25 to 30 மினிட்ஸ்க்குள்ள நடக்கும். அதுக்குள்ள உங்களுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ என்ன அப்படின்னு பார்ப்பாங்க. சிவில் சர்வெண்ட்டுக்கான குவாலிட்டிஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கறத வந்து போர்டு பார்ப்பாங்க. இது ஒண்ணுதான் அவங்களோட மெயின் இன்டென்ஷனா இருக்கும். உங்களோட ஆன்சர் குவாலிட்டிங்கிறது வந்து முக்கியம்தான். ஆனா இந்த 2 எக்ஸாம்ல பார்த்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. அதுல வந்து உங்க ஆன்சர் குவாலிட்டியை விட உங்களோட கேரக்டர் குவாலிட்டியை தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை தான் இன்டர்வியூ மெயினா. அது வந்து ஒரு சிங்கிள் எக்ஸாம் தான். நீங்க ஈஸியா போய் நீங்களா இருந்தா போதும். அதாவது அந்த பயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மனசுல இருந்து எடுத்து போட்டுட்டவங்களுக்கு வந்து நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம், என்ன பண்றதுக்காக வந்திருக்கவங்களுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனுபவபூர்வமா கத்துக்கிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பயப்படாம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூல வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறது சொல்றீங்க. உங்களுக்கு வந்து இப்போ இவ்வளவு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேட்ட மெயின் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பெண் குழந்தைகளா இருக்கட்டும் ஆண் குழந்தைகளா இருக்கட்டும் நிறைய பேர் யூபிஎஸ்சி ட்ரை பண்றாங்க, வேற வேற எக்ஸாம் ட்ரை பண்றாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியறதில்ல, என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறது தெரியுது இல்லை உங்களுக்கு வந்து. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 அட்டம் பண்ணேன் 5 அட்டம் பண்ணேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பாஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி மனசுடைஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கிற வாய்ப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து புதுசாக ஒருங்களை போய் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோல்வி அடைஞ்ச மக்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட டாப்பர் 2 வந்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு வந்து சார் யூபிஎஸ்சிங்கிறது வந்து வெறுமனே ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது. அது நம்மளை வந்து ஒரு நபராகவே, அதாவது ஒரு பர்சனாகவே வந்து நம்மளை ஒரு எவால்வ் பண்ணி ஒரு சிவிக் சென்ஸ் உள்ள சிட்டிசனா வந்து மாற்றும் நீங்க ஒன்ஸ் இதுக்குள்ள போயிட்டீங்கன்னா. ஏன்னா இதோட சிலபஸே அப்படிதான் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை படிக்கிறது உங்களுக்கு எப்பவுமே வந்து வேஸ்டா போகாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து கிளியர் பண்ணேன். அதுக்கு காரணம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் வந்து எல்லாருமே வந்து நிறைய அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தவங்க. அவங்க என்னென்ன தவறுகள் பண்ணாங்களோ அதெல்லாம் நீ பண்ணாதடான்னு அவங்க எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுறதுனால இதெல்லாம் தவறு இருக்கு, இப்படி போனா நம்ம வந்து மாட்டிக்குவோம் அப்படின்னு நான் போற வழியில அவங்க கரெக்டா கைட் பண்ணதுனாலதான் என்னால அவங்க அட்டம்ப்டோட நாலேஜை நான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே வாங்கிக்கிட்டேன். ஸோ நான் வந்து 6ல இருந்து 9 அட்டம்ப்ட்ஸ் கொடுத்தவங்களையும் பார்த்துருக்கேன், கிடைக்காதவங்களையும் பார்த்துருக்கேன், 9th அட்டம்ப்ட்ல கிடைச்சவங்களையும் பார்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து வாய்ப்பை வந்து இருக்கிற வரைக்கும் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணிக்கணும். நம்மகிட்ட வந்து அந்த பேராசை இருக்கணும். பேராசை படிக்கிற விஷயத்துல நல்ல விஷயத்துல கண்டிப்பா இருக்கும். பேராசைன்னா கிரீடிங்னா என்ன, நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சொல்றது தான். ஸோ நம்ம வாய்ப்பை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ பயன்படுத்திக்கணும். அதே நேரத்தில் ஒரு ஆப்ஷன் பிங்கிறதும் வந்து ஒன்று செட் பண்ணி வச்சிடணும்.
அது இருந்தோம்னா நமக்கு வந்து குடும்பத்திற்கும் நமக்கும் வந்து ஒரு பொருளாதார ரீதியா வந்து பாதுகாப்பா இருக்கும். அதே நேரத்துல நம்ம ட்ரீம் அது வந்து முழுங்கிடக்கூடாது. ஸோ நம்ம அது ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கிட்டு நம்ம வந்து போய்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி போனோம்னா இந்த ஒரு 4 அட்டம்ப்ட் 5 அட்டம்ப்ட் கடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நம்மகிட்ட வேலை இருக்கு, நமக்கு இப்போ வந்து என்ன சொல்றது, நம்ம இப்போ முயற்சி பண்ணாலும் பெருசா வந்து நம்ம வந்து ஒன்றும் ஆக போறது இல்லை. ஸோ நம்ம தைரியமா முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணோம்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து தோல்வி அடைஞ்சு வந்து பின்வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார், துணிஞ்சவனுக்கு தூக்கு மனையும் பஞ்சு பார்த்து. கண்டிப்பா. ஸோ தோல்விங்கிறது இதுல கிடையவே கிடையாது சார். ஒன்ஸ் யூபிஎஸ்சியில வந்து அட்டெம்ப்ட் முடிஞ்சது அப்படின்னா அட்டெம்ப்ட் முடிஞ்சது இல்லை அவங்களுக்கு வந்து எழுத முடியல, இதுக்கு மேல குடும்ப சூழ்நிலை அப்படின்னா அவங்க ஐடியில போனாலும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா மோல்ட் ஆயிருப்பாங்க. சரி, இந்த கவர்மெண்ட் சைடு எக்ஸாம் வந்தீங்கன்னாலும் சென்ட்ரல் எக்ஸாம்ல இருந்து ஸ்டேட் எக்ஸாம் வரைக்கும் டிஎன்பிசி குரூப் 4 வரைக்கும் எந்த எக்ஸாம் வேணாலும் அவங்க எழுதலாம் சார். ஆமா சார், ஈஸியா படிச்சிடலாம். அதே நேரத்துல அவங்க ஒழுங்கா படிச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே ஜென்ரல் கேட்டகரியிலேயே அவங்களால கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுல தோல்விங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. என்ன கேட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து யூபிஎஸ்சி படிக்கணும். ஏன்னா சிலபஸ் அப்படிதான் அமைச்சிருக்காங்க. அது நம்மள நல்ல மனுஷங்களா மாத்துது. ஸோ இங்க தோல்விக்கு இடமே கிடையாது. நம்ம முயற்சி பண்ணல, அதுதான் உண்மை.